திருக்குறுங்குடி ஸ்ரீ சுவாமி அழகி நம்பிராயர் தேவஸ்தான திருக்கோவிலில் பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவ விழாவில் 5 கருட சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திவ்யதேசங்களில் பாண்டிய நாட்டில் 18 திருத்தலங்கள் அமைந்துள்ளன. இவற்றில் தலையாய திருத்தலமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மகேந்திரகிரி அடிவாரத்தில் உள்ள திருக்குறுங்குடியில் சுவாமி அழகி நம்பிராயர் தேவஸ்தான திருக்கோயில் அமைந்துள்ளது. சுமார் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் அழகிய நம்பி, வீற்றிருந்த நம்பி, பள்ளி கொண்ட நம்பி, திருப்பார்கடல் நம்பி, திருமலை நம்பி என 5 திருநிலைகளில் அருள்பாலிக்கின்றார். இத்திருத்தலத்தை பற்றி திருமழிசையாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் என 4வரால் பாடல் பெற்ற திருத்தலமாகும். பழமையும் பல்வேறு சிறப்புகளும் கொண்ட இந்த திருத்தலத்தில் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்றாலும் பங்குனியில் வரும் பிரம்மோற்சவம் சிறப்பாக 11 தினங்கள் கொண்டாடப்படுகின்றது. இதற்காக கொடியேற்றம் கடந்த 2ஆம் தேதி திருக்குறுங்குடி ஸ்ரீ பேரருளாள ராமானுஜ சுவாமிகள் அனுகிரகத்துடன் ஆரம்பமாயிற்று. திருவிழா நாட்களில் தினமும் காலை வெள்ளி தோளுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ சுந்தர பரிபூரண நம்பி வீதி புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து மட்டையடி மண்டபத்தில் உபயதார சிறப்பு திருமஞ்சனமும் மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் திருவீதி புறப்பாடும் நடைபெறுகின்றது. விழாவின் 5ஆம் திருநாள் அன்று காலையில் தாயார் சமேத 5 பெருமாள்களும் மட்டையடி மண்டபத்தில் உபயதார சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவில் அழகி நம்பிராயர் தங்க கருட வாகனத்திலும் மற்ற நம்பி பெருமாள்கள் கருட வாகனத்திலும் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். தொடர்ந்து திருக்குறுங்குடி ஸ்ரீ பேரருளாள ராமானுஜ சுவாமிகள் எழுந்தருள கற்பூர ஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. சுவாமிகளுக்கு தீர்த்தம் ஷட்டாரி மரியாதையும் செய்யப்பட்டது. தொடர்ந்து பெருமாளுக்கு பிரியமான 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை சுவாமிகள் தலைமையில் பிரபந்த கோஷ்டியினர் பாடினர். ஸ்ரீ சுந்தர பரிபூரணருக்கு குடைவர வாயிலில் தீபாரதனையும் நடைபெற்றது. திருக்கோயிலிலிருந்து வெளிவந்த 5 பெருமாள் கருட வாகனத்திற்கும் திருக்குடைகள் சாற்றப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிகாலையில் கருட வாகனத்தில் எழுந்தருளிய 5 நம்பிகள் மகேந்திரகிரி பர்வதத்தில் இருக்கும் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து பேரானந்தம் அடைந்தனர். திருவிழா ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஸ்ரீ ஜீயர் மடத்தினர் செய்திருந்தனர்.